தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த டிஜிபியுடன் ரயில்வே டிஜிபி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழக ரயில்வே காவல்துறையில் போலீஸ் பற்றாக்குறையை போக்குவதற்காக தமிழக ரயில்வே காவல்துறை டிஜிபியான வன்னிய பெருமாள், தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகிய அதிகாரிகளுடன் ஆலோசனையானது சற்று முன்னதாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கர்ப்பிணி பெண் அத்துமீறல் மட்டுமல்லாமல் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவரிடம் அத்துமீறல் சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினுடைய பற்றாக்குறையை போக்கினால் மட்டுமே இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து தடுக்கப்படும் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 27 ரயில்வே காவல் நிலையங்களில் சுமார் 1400 ரயில்வே காவல்துறையினர் மட்டுமே தற்போது பணியில் இருந்து வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணங்கள் செய்யும் பொழுது பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நிகழ்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கும் விதமாக தமிழக ரயில்வே காவல்துறை டிஜிபியான வன்னிய பெருமாள், தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோரிடம் சற்று முன்னதாக இந்த ஆலோசனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் ரயில்வே காவல் நிலையங்களில் ஏற்படுத்தக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்களை தடுப்பது மட்டுமல்லாமல் இது போன்ற ரயில்வே காவல்துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் பற்றாக்குறையை நீக்கி அதிகப்படியான காவல்துறையினரை பணியில் அமர்த்துவதற்கு என்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற நடவடிக்கையானது தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பகிரப்பட்டு தொடர்ந்து அதன் பின்னர் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும் ரயில் நிலையங்களில் இது போன்ற பெண் அத்துமீறல் மட்டுமல்லாமல் பாலியல் சம்பந்தப்பட்ட புகார்கள் ஏதும் வராமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.